அவர் ஜிஹெச் சுவாமிநாதன் ஜட்ஜு கரெக்டாக பிடிச்சிட்டார். வெள்ள பிறந்தையோட நெவ்யூ அதில் இருந்தாரா இல்லையா, அது பதில் சொல்லு. 8 வருஷம் ஸ்டாண்டர்ட் இன்கம். இன்னொன்று ஒன்றை மாதிரி என்ன மாதிரி ஆளாக இருந்தாலும் போய் சண்டை எழுப்போம். இந்த ஜனங்கள் தான் தெரியுது இல்லை. இன்னொன்று நம்மளுக்கு வேலையே இல்லை, காசு அக்கௌண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த வேலையும் நீ பார்க்க வேணாம், அது பாட்டுக்கு வண்டிங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். இவங்களும் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் சைன் போட்டிருக்காங்களே சார். ஏப்பா படிக்காத ஜனங்கப்பா, என்னப்பா தெரியும் உங்களுக்கு? எவ்வளோ பெரிய அயோக்கியர்கள் அவர்கள் தெரிகிறதா? இந்த படிக்காத ஏழை தலித்து மக்களை பயன்படுத்தி சுரண்டி தின்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்னா எவ்வளோ பெரிய மோசடிக்காரர்கள். சார், வண்டி வாங்கின பயனாளிகளை ரிவைஸ் பண்ணணும், கம்பெனியை புதுசாக உருவாக்கி யாரெல்லாம் உண்மையான பயனாளிகளோ அவங்க மட்டும் தான் அந்த கம்பெனியில் இருக்கணும்லாம் நீதிமன்றம் சொல்லியிருந்துச்சு. அது என்ன சார் ஆச்சு? அது எதுவுமே ஆகலை, அப்படியே இருக்குது. நாங்கள் லிஸ்ட்டை சரி பார்த்துட்டோம். மெட்ரோ வாட்டருக்கு தானே டைரக்ஷனு. மெட்ரோ வாட்டர் நாங்கள் லிஸ்ட்டை சரி பார்த்துட்டோம். அதில் ஒரு 10 பேர் வண்டி வேணான்ட்டாங்க. இந்த லிஸ்ட்டு கரெக்டாக இருக்குது, அதோட நிறுத்திக்கிட்டாங்க. ஜென்கிரீனில் இப்போ ரவிக்குமார் நாரா இருக்கக்கூடாது. ரவிக்குமார் நாராவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்னொருத்தர் இந்த ஒரு செலுப்பிறந்தையோட அண்ணன் பையன் விலகிட்டார். வேற ஒருத்தர் அதில் டைரக்டராக போடணும். அந்த கம்பெனியில் இவங்க அத்தனை பேரையும் பங்குதாரர்களாக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருந்தது. இங்கே தான் புகார் மனு அனுப்புகிறாங்களே, இவங்க எங்கே பங்குதாரர்களாக்குறாங்க?